This video sponsored by BuyMode shopping app. BuyMode eShop description boxல போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து மேட்ச்சுக்கு வந்தாச்சு. இறங்கின உடனே எவனை போடுறதுலாம் பார்க்குறான். ஃபஸ்ட் நம்ம கன்று கிடைக்கணும், கன்று கொடுப்பாங்க, திருட்டு நல்ல கண்ணாக கொடுங்க. அது ஒயிட் கன் மட்டும் தான் எடுத்தாகணும். அப்படியே யூஎம்பியா? ஓகே, யூஎம்பி நம்மள ஒயிட் கிடையாது, எடுக்க முடியாது. ஏன்டா ஒயிட் கண்ணா கொடுக்கும்போது இந்த கன்று கொடுக்குறீங்கடா. ஓகே, மினி லான்ச் இருக்குது, சிவப்பு கலர் இருக்குது, நம்ம சிவப்பு கலர் தான் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஷார்ட் கன்னாடா, ஷார்ட் கன் நம்மகிட்ட ஒயிட் கிடையாது, அதனால் எடுக்க முடியாது. பேக் பேக் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, லெவல் 3 பேக் பேக் எடுத்துக்கலாம். M4A1 நம்மகிட்ட ஒயிட் கிடையாது, எடுக்க முடியாது. டே ஒயிட்டாக இருக்கிற கன்று ஏதாச்சும் ஒன்றாச்சும் கொடுங்கடா. ஏகே கொடுத்தா கூட ஓகே தானே, ஏகே கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருந்துச்சு. M24 ஓகே, M24 ஒயிட்டில் இருக்காது, நம்மகிட்ட வாய்ப்பே இல்லை. கார் நைட்லாம் இருக்கவே இருக்காரா, ஸ்னைப்பர்லாம் நான் எங்கே ஒயிட்டில் வச்சிருக்கேன். ஓகே, எக்ஸமெட்டா. ஓகே, நமக்கு எக்ஸமெடி கிடச்சிது, ஏன்னா எக்ஸம் நம்மகிட்ட ஒயிட் இருக்குது. இப்போ நமக்கு P90 கன்று கிடைச்சா சூப்பராக இருக்குது. MP5 கன்று ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் ஓகே தான். ஷார்ட் ரேஞ்சு கண்டிப்பாக ஒன்று தேவைப்படும். லாங் ரேஞ்சு கிடச்சிருச்சு. இங்கே எனிமேஷன் இருக்கிறாடா ஹெல்மெட். ஓகே, லெவல் ஹெல்மெட் இருக்குது. இங்கே என்ன கண்ணு இருக்குது? ஓகே, கிங்ஃபிஷர் கண்ணா. ஓகே, 4 கிரெட் மட்டும் இருக்குது, நம்ம 4 கிரெட் எடுத்துக்கலாம். ஓகே, கிஃப்ட் பாக்ஸ் இருக்கா? நம்ம கிஃப்ட் பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் பொருள் கிடைச்சா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு எனிமி வந்துட்டான் குறுக்க பைப்பில் வந்து, நமக்கே செம டேமேஜ் கொடுத்துட்டான். ஏன்னா நான் லூட் அடி தான் வந்தேன், தேவையில்லாமல் ஏன்டா குறுக்க வர. அங்கே வேறு நிறைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இப்போ எடுக்கலாமா? பைப்பில் வந்துடும், எடுத்துக்கிறேன். கன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். பைசன் கண்ணா, பைசன் நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா பைசன் கண்ணு ஒயிட்டு கிடையாது, தூக்கி கீழே போட்டுடலாம். நாங்கள் சூப்பர் மார்க்கெட் தான் எடுக்க போனேன். சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிறேன். எனிமி வேறு சுடுவானா, கொஞ்சம் பயமாகவே இருக்குது, எடுத்துக்கலாம். இங்கே வேறு அப்படியே வந்துட்டாயா? இப்போ நினச்ச மாதிரியே வந்துட்டேன், அவனை முடிக்கிறேன். அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. ஆல்ரெடி டேமேஜ் நான் கொடுத்து வச்சிருந்தேன் கொஞ்சம். ஓகே, இப்போ நம்மளே டிமிட்ரி ஒரு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இப்போ நம்ம உட்காந்து மெடிக்கிட்டு போட்டு அடுத்து எனிமே வந்து போடுதல் ஆரம்பிச்சிடலாம். அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம், அவங்ககிட்ட P90 MP5 கன்று இருக்கானே. இப்போ ஏதாச்சும் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். லூட் பாக்ஸில் மட்டும் வந்து செக் பண்ணிக்கிறேன்டா. ஈரோட எனிமே ஒன்று வச்சிருக்கீங்கடா, வேற ஒன்று அங்கே ஒரு எனிமே இருக்கானா? இப்போ மார்க் மட்டும் காமிக்குது. இந்த வீட்டுள்ள தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வீட்டுள்ள தானே இருக்கேன். வீட்டுல வந்தே ஒன்று போலக்கிறேன். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பைப்பில் முடிச்சலாம். அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. நம்ம 2 பேர் கில் பண்ணியாச்சு. என்னடா கன்று வச்சிருக்கேன்? உட்பேக்கர் ஏசி எடுனா, ரெண்டுமே ஒயிட் என்கிட்ட இல்லை. ஓகே, கொஞ்சம் ஆம் வச்சிருக்கான். ரிப்பேர் கிட்ட லேண்ட்மேன்லாம் வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் லெவல் 3 ஹெல்மெட் கிடச்சி. நம்ம லெவல் 3 ஹெல்மெட் எடுத்துக்கலாம். நம்ம கிஃப்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு போல. என்னடா சிவப்பு கலர் கன்று இருக்குது, என்ன கன்றாது? சிவப்பு கலர் கன்று ஆச்சு. நமக்கு வந்து M10 இருந்தால் கூட எடுத்துக்கலாம். M10 நம்ம கிட்ட ஒயிட் இருந்துச்சு, ஆனால் M10 கிடையாது. ஏடு பெலும் போல இருக்குது. ஏடு பெலும் ஒய்யாடா எனக்கு தேவையில்லடா. இப்போ அந்த லூட் பாக்ஸில் நமக்கு தேவையான ஷார்ட் ரேஞ்ச் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். M4A1 நிறைய கொடுக்குறாங்க, ஆனால் அந்த ஒயிட் ஸ்கின் என்கிட்ட இல்லையடா. நம்ம ஷார்ட் ரேஞ்சு கன்று இருக்குது, எடுத்துக்கலாம். இங்கே ஒரு நிமிடம் கடை கேட்கற பைப்பில் முடிச்சிடலாம். இன்னொருத்தருக்கானா பைப்பில் ஒன்றையும் முடிக்கிறா. 2 பேரும் காலி பண்ண, 2 பேரும் முடிச்சாச்சு. இதில் ஒருத்தவனாச்சும் நமக்கு தேவையான ஷார்ட் கன் வச்சுருக்கா பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஹெல்த்தை வந்து இப்படி ரிப்பேர் பண்ணிக்கலாம். மெடிக்கல் போட்டுக்கிறா வச்சிருக்கான பைப்பில் பெருசாக ஒன்று வச்சு ஆம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, ரிப்பேர் கிட்ட இன்னொரு ஒன்று வச்சிருக்கா, அதையும் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு ரூட் பாக்ஸ் இருக்குது, 2 லட்சம் 1 லட்சம் கிடைக்க மாட்டா. ஓகே, P90 இருக்கா? ஓகே, நமக்கு வந்து P90 கிடச்சிருச்சு. ஏன்னா P90 நம்மள்ட்ட ஒயிட் இருக்குது. அந்த அளவுக்கு பியூர் ஒயிட்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒயிட் இதை விட்டால் வேறு நம்மள்ட்ட இல்லை. இது ஒன்று தான் பார்க்க கொஞ்சமாச்சும் ஒயிட்டாக இருக்குது. அங்கே ஒரு இனிமே இருக்கா? செல்லக்குட்டி ஃப்ரெண்ட்லேயே வந்து மாட்டிட்டா. உன முடிக்கிறேன். அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. நம்ம 5 பேர் கில் பண்ணியாச்சு. நம்ம கிட்ட டோக்கன் கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்குது. 2000 டோக்கன் இருக்குது. இந்த டோக்கனை மொத்தமாக வார் செஸ்ட்டில் எல்லாத்தையும் வீணாக்கிறேன். என்னடா ஏதாச்சும் கிடைக்க மாட்டா? ஓகே, நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் கிடச்சிச்சு, அரிசலோனி கிடச்சிச்சு. 2 கிடச்சிருக்கு. 2லாம் எனக்கு தரடா, ஒன்றே போதுண்ணா. 1 தான் நம்ம எடுத்தாச்சு. 1 வேஸ்ட்டாக தான் கீழே கிடைக்கு. ஓகே, நம்ம வந்து எனர்ஜைசர் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஜோன்லேருந்து மட்டும் தப்பிச்சோட யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் பீக்கே வந்துட்டேன். பீக்கில் எவனாச்சும் ஒருத்தன் மாட்டம் தான் பார்க்குறேன். பைப்பில் எவனை மாட்டேன். எவனா சின்ன மாரி ஊட்டுற ஓட சத்தம் கேட்குதா? உள்ள பேர் ஓடிட்டு இருக்கேன், நல்ல ஓட்ட சத்தம் கேட்குது. வெளியே வந்தால் முடிச்சலாண்டே. வெளியே வந்து பாரு, எங்கடா இருக்கேன்? அந்த பக்கம் இருக்க, இங்கே தான் இருக்கானடி. என் கண்ணு இருக்க ஓடி இருக்கேன். முடிக்காம மாட்டேன். பைப்பில் காணி பண்ணலாம். அவ்வளோ முடிச்சிச்சு. நம்ம 6 பேர். இடம் இன்னொருத்த வந்துடானா? குறுக்கு இன்னொரு பைப்பில் வந்தால் தப்பிச்சு வந்து ஓட வேண்டியதான். ஏன்டா வெள்ளை கலர் சட்டை போட்டால் கண்ணுக்கு தெரிய மாட்டா, பளிச்சுன்னு தெரியற போல இருக்குது. பக்கா வந்து போட்டுதல்னு பார்க்குறானுங்க. ஓகே, நம்ம வந்து சூப்பர் பண்ணிட்டு முன்னே இப்படி ஹெல்த் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஹெல்த் மட்டும் ஃபில் பண்ணிக்கிறேன்டா. அவ்வளோ மெடிக்கிட்ட போட்டாச்சு. பைப்பில் சைடில் தான் வந்து போட்டதில் வருவான்னு நினைக்கிறேன். வந்து பாரா, ரிப்பேர் கிட்ட மொத்தத்தை யூஸ் பண்ணுறா. இப்போ நம்ம வெஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. வந்தானா ஜோலியாக முடிச்சு பைப்பில் வந்து நினச்சி முடிச்ச ஷீல்டு வச்சிருக்கானா? டிமிட்டர் பேர் வச்சிருப்பான பைப்பில் வச்சிருக்கான். டிமிட்டர் பேர் வச்சிருக்கான் போல இருக்குது. இப்போ நம்ம பக்கத்தில் போட்டு தரணும். போட்டு தள்ளுறதுக்குள்ளே ரிவ்யூ ஆயிடுவான். ரிவ்யூ ஆகிடுவா பைப்பில் ரிவ்யூ ஆகிட்டா. எடை இப்போ இவ்வளோ டைம் ஆகுது, அதுக்குள்ளே பட்டன் ரிவ்யூ ஆகிட்டான். ஓகே, இப்போ நம்ம தேவையான போல எடுத்துக்கலாம். வச்சிருக்கேன் சைலன்ஸ் வச்சிருக்கான். ஓகே, 2 சைலன்ஸ் வச்சிருக்கான். நிறைய சூப்பர் நீர் வச்சு நம்மகிட்ட ஆல்ரெடி ஆமெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நம்மகிட்ட பெருசாக லூட்டு தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம். ஏன்னா ஜோனுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். ஜோனு சைடில் எவனாச்சும் வந்தால் அவனையும் வந்து முடிச்சிட வேண்டியதான். இப்போ எவனாச்சும் வரீங்கடா, நான் வந்து ஜோனுக்கு போயிட்டு எவனாச்சும் குறுக்க வந்து சுட்டிங்க, குறுக்கெல்லாம் முடிச்சிருவான். டே வந்துட்டானா? நீ எப்போ பக்கவாட்டில் ஓடிந்துட்டு இருக்கா? பைப்பில் முடிச்ச மாதிரி காலி பண்ணிடலாம். கொஞ்சம் P90 வச்சு முடிக்கிறான்டா. ஏன்னா இன்ஜெக்ஷன் வச்சிருக்கியா? இவனை நெட்டு லேக் போல இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு க்ளூவில் வந்து விழுது. பேன் வச்சிருக்கான். பேன் நம்ம எடுக்க முடியாது. பேன் நம்ம கிட்ட ஒயிட் இருக்கான்னு தெரியல. இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம். நம்ம ஜோன் வேறு ரொம்ப தூரத்தில் போட்டுருக்கானுங்க. அவ்வளோ தூரம் போகணும். போகிற வழி எவனாச்சும் பீக்கு சைடில் இருந்தால் வாங்கடா. முடிஞ்சா வந்து பாருங்க, ஒத்த வாங்கடா. பைப்பில் எவனும் வரமாட்டான் போல இருக்கு. நம்ம வேறு ஜோனுக்கு ரொம்ப நேரமாக ஓடிட்டு இருக்கோம். நான் வேறு எனர்ஜைஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனர்ஜை யூஸ் பண்ணி தான் ஓடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் 7 ஓடிட்டு இருக்கேன். என்ன ஒருத்தர் சொல்கிறான்டா,
நான் அப்பான்னு போயிட்டு இருக்கேன். ஏன்டா ரோலர் கோஸ்ட் யூஸ் பண்ணி போடுறதுல பார்க்குறேன். ரோலர் கோஸ்ட்டில் முடிக்கிறேன். அவ்வளோ காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 9 பேர் கில் பண்ணியாச்சு. ஒழுங்காக எங்கேயாச்சும் ஓடி இருக்கலாம். தேவையில்லாமல் சுடுறேன்னு என்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்போ நம்ம திரும்பி ஜோனுக்கு போயிடலாம். ஜோனுக்கு போகிறதுக்குள்ள நிறைய பேர் மாட்டுறானுங்க. அங்கே ஒரு பைப்பில் ஊக்காங்க பாரு போட்டு நகர்ந்து போயிட்டு இருக்கான். வந்து ஊக்காங்க பாரு முடிட்டேன். அதுக்கப்புறம் போடுறேன். ஊக்காங்க பாரு இருக்க வரைக்கும் போட்டுதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஊக்காங்க பாரு முடிஞ்சோடனே காலி பண்ணுறேன். எவ்வளோ நேரம் அந்த பவர் எவ்வளோ தூரம் அந்த பவர் யூஸ் ஆகும். ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கான். முடிஞ்சிருச்சா? ஓகே நம்ம காலி பண்ணிடலாமா? டேமேஜ் கொஞ்சம் கொடுத்து இருந்தாலும் தப்புச்சிட்டான். பைப்பில் இவ்வளோ தூரம் ஊக்காங்க வந்து யூஸ் ஆகுது. நம்ம தான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம தான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுற போல இருக்கு. டக்குன்னு கேன்சல் பண்ணி விட்டுறோம் போல இருக்கு. அதுக்கப்புறம் பைப்பில் இருக்கிற இடத்துக்கு தேடி போட்டேன். இங்க இடத்துல வந்தா பைப்பில் வீட்டு உள்ள தான் இருப்பேன். எனக்கு வீட்டு உள்ள தான் இங்கே உட்காந்துருக்கியா? சத்தமே இல்லாமல் சைலண்டாக உட்காந்து முடிக்கிறேன். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 10 பேர் கில் பண்ணியாச்சு. ஜம்முன்னு உட்காந்து கிடக்கிறான். என்னடா ஆமா 5 ஆமாவா? ஓகே பேன் வச்சிருக்கான், இனியர் வச்சிருக்கான், கொஞ்சம் பொருள் வச்சிருக்கான். சூப்பர் மெடிக்கலாம் ஆல்ரெடி இருக்குடா. நிறைய சூப்பர் மெடிக்கிட்டு இருக்கு. ஒன் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? இருக்கிறது ஒரு 4 பேர் தான் இருக்கானுங்க. 4 பேரையும் முடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜோனுக்கு போயிடலாம். திரும்பி ஜோன்ல மாட்டிட்டு இருக்கோம். எத்தனை வாட்டி தான் ஜோன்ல மாட்டுறது? அதுக்கப்புறம் நான் திரும்பி இந்த வீட்டில் வச்சிருக்கேன்டா. நான் வந்து மினி யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மினி போட்டால் தான் எனிமி எங்க இருக்குன்னு தெரியும். ஏன்னா இருக்கிறது ஒரு 3 பேர் தான் இருக்கானுங்க. இப்போ நீங்கள் டக்கு கண்ணலாம் பண்ணால் ஈஸியாக போட்டு தள்ளு பண்ணி எவனும் மாட்டான் போல இருக்கே. குறுக்க வந்து போட்டு தள்ளுறேன். நான் ஜோனுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் சண்டைக்கு வாங்க. நான் அப்பா போட்டு தள்ளுறேன். ஆனால் பைப்பில் எவனும் பெருசாக மாட்டுற மாதிரி தெரியல. இருக்கிறதே 3 பேர் தான் இருக்கானுங்க. 3 பேரை கண்ணில் மாட்டானுங்க. 3 பேர் ஒரு இனிமே இருக்கானா? பார்த்து நான் பைப்பில் ஃப்ரெண்டில் தான் இருக்கேன். முடிச்சலாம் அடையிறா. 73 டேமேஜ் அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. பைப்பில் எதாவது வச்சிருக்கேன். ஹெல்மெட் திக்னர் வச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஹெல்மெட் திக்னர் வச்சு தான் டேமேஜ் இவ்வளோ கம்மியாக போகும். அந்த ஹெல்மெட் திக்க நம்ம எடுத்துக்கலாம். பைப்பில் வச்சிருக்கேன் இல்லையாடா? ஏன்னா ஹெல்மெட் டேமேஜ் இவ்வளோ கம்மியாக போகுது. லெவல் 3 ஓகே ஹெல்மெட் திக்னர் வச்சிருக்கான். லெவல் 4 வச்சிருக்கான். ஹெல்மெட் திக்னர் வச்சிருக்கான். 2 இனிமே தான் இருக்கானுங்களா? 2 பைப்லையும் தான் இருக்கானுங்க. எனர்ஜிஸ்லர் வச்சிருக்கேன். 2 எனர்ஜிஸ்லருக்கு எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயிட வேண்டியது. பைப்பில் சைடில் சண்டை போட்டுருக்கானுங்களா? 2 பேரும் சைடில் சண்டை போட்டுருக்கானுங்க. ஜோனில் காலி ஆயிடணும் போல இருக்கே. குறுக்க வந்து முடிச்சலாமா? கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தா பைப்பில் தப்புச்சிட்டாயா? ஒருத்தன் தான் இருக்கானா? ஒரே பைப்பில் தான் இருக்கான் போல இருக்கு. ஏன்னா அவன் ஜோனுக்கு தான் வந்தாவனா. நம்ம ஃபர்ஸ்ட் ஜோனுக்கு பார்த்தா வர ஃப்ரெண்ட்ல போய் நின்றுலாம். ஏன்னா அப்பதான் ஜோனுக்கு வரப்பே காலி பண்ண முடியும். அதனால ஜோனுக்கு வரவே முடியாதா? குளோல் போட்டாங்க தான் ஒழிஞ்சிருக்கு. டேமேஜ் கொஞ்சம் கொடுத்த மாதிரி செம்ம டேமேஜ் கொடுத்தா 50-43 டேமேஜ் போயிட்டு இருக்கேன். நம்ம எதுக்கு சேஃப்டி கரெக்டாக ஒரு குளோல் போட்டு அவனை வர விட்டு காலி பண்ண வேண்டியதான். ஜோனில் தான் இருக்கான். டேமேஜ் வாங்கிட்டே இருக்கான். எவ்வளோ தானே டேமேஜ் வாங்கிட்டு இருப்ப? சீக்கிரம் லான்ச் படம் யூஸ் பண்ணி பறந்து போகிறான். லான்ச் படம் யூஸ் பண்ணி பறந்து போகிற அவனை முடிக்கிறான்டா. என்கிட்டலாம் தப்பிச்சுலாம் போக முடியாதா? அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம 12 கில் பண்ணி ஒயிட் ஒன்லி வச்சு புய வாங்கிச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.